குட்டிமா தமிழ் டிவி நேயர்களுக்கு வணக்கம். நான் தான் உங்க மணிகண்டன். தொடர்ந்து குட்டிமா தமிழ் டிவி சேனலுக்கு நீங்க நல்ல ஆதரவு கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு இந்த நேரத்துல ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு குட்டிமா தமிழ் டிவி சேனல்ல பார்க்க போற படம், திரை விமர்சனத்துல பார்க்க போற படம் குற்றம் தவிர். அதாவது பாத்தீங்கன்னா இது ஒரு தமிழ் திரைப்படம். தமிழ் திரைப்படத்திற்கு தமிழ்ல தலைப்பு வைத்த இயக்குனர், தயாரிப்பாளர் அவர்களுக்கு இந்த நேரத்துல குட்டிமா தமிழ் டிவி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு படம் எடுக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள், இயக்குனர்கள் 100 படம் ரிலீஸ் ஆகுதுன்னா 98 99 படத்துக்கு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல தான் டைட்டில் வைக்கிறாங்க. ஆனா இவங்க பாத்தீங்கன்னா தமிழ் படம் எடுத்திருக்காங்க, தமிழ்லேயே தலைப்பு வச்சிருக்காங்க. அதுக்கு மீண்டும் அவங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். இந்த படத்தோட திரை விமர்சனத்துக்கு போறதுக்கு முன்னாடி குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அப்படி நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தினாதான் நாங்கள் வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். நீங்கள் அந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணலாம். உங்களுடைய நண்பர்கள், உறவினர்கள்டையும் குட்டிமா தமிழ் டிவி சேனலை பத்தி சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண வைங்க, லைக் பண்ண வைங்க, கமெண்ட் பண்ண வைங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ண சொல்லுங்க. இப்ப திரை விமர்சனத்துக்கு போகலாம். குற்றம் தவிர். இந்த படத்தோட கதை, திரைக்கதை, வசனம், தயாரிப்பு பாண்டுரங்கன், இயக்கம் கஜேந்திரா. இந்த படத்தோட இசை ஸ்ரீகாந்த் தேவா, எடிட்டிங் அதாவது படத்தொகுப்பு ரஞ்சித். இந்த படத்தோட கேஸ்ட் பார்த்தலாம். ரிஷி ரித்விக், இவர் சில படங்கள்ல அண்ணன் தம்பி ரோல் பண்ணியிருக்காரு. 2-3 படங்கள்ல ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஆராத்தியா, இவங்களும் 2-3 படங்கள்ல கதாநாயகியா நடிச்சிருக்காங்க. மற்றும் பல முன்னணி நட்சத்திரங்கள், மீசை ராஜேந்திரன் உட்பட பல முன்னணி நட்சத்திரங்கள் இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோட கதை எப்படி ஆரம்பிக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஹீரோ படிச்சு முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்காக காத்திருக்காரு. அதாவது சில எக்ஸாம்லாம் எழுதிட்டு போலீஸ் வேலைக்காக காத்திருக்காரு. அவங்க அக்கா தான் பாத்தீங்கன்னா வினோதினி வைத்தியநாதன். அவங்களுக்கு ஒரு இட்லி கடை போட்டு நடத்திக்கிட்டு இருக்காங்க. தம்பி கஷ்டப்படக்கூடாது, படிக்க வச்சுட்டாங்க. இப்போ கதாநாயகி பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கான்ஸ்டபிளா ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க ஆல்ரெடி கதையில 2 பேர் லவ் பண்ணிக்கிட்டு இருக்க மாதிரி தான் காமிக்கிறாங்க. இதுக்கிடையில ஒரு மருத்துவமனை, ஒரு ஹாஸ்பிட்டல், பெரிய ஹாஸ்பிட்டல், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ல பாத்தீங்கன்னா ஒரு சில தவறுகள் நடக்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் காமிக்கிறாங்க. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் ஸ்டாப்ல தெளிவுபடுத்தல. அந்த ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வினோதினி கதாநாயகனோட அக்கா ட்ரீட்மெண்ட் போறாங்க. சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு. அப்படி இப்போ பாத்தீங்கன்னா ஒரு கட்டத்துல என்ன ஆகுதுன்னா, அந்த ஹாஸ்பிட்டல் ஏதோ போர்ஜரி பண்றாங்க, ஏதோ தப்பான ஆபரேஷன் பண்றாங்கிற விஷயம் ஹீரோவுக்கு தெரிய வருது. ஹீரோவோட அக்காவுமே ஒரு கட்டத்துல இறந்துடுறாங்க. அந்த ஆஸ்பத்திரி போய் தப்பான ஆபரேஷன் பண்ணி ஏதோ உடல் உறுப்புகளை மாற்றுவாங்கன்னு நினைக்கிறேன். இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறமா ஹீரோ ஒரு ஆக்ரோஷமா பழி வாங்குறதுக்காக கிளம்புறாரு. கிளம்புனவர் அவங்கள பழி வாங்கினாரா இல்லையா, அந்த ஆஸ்பத்திரி நிர்வாகத்துக்கு என்ன இவர் அச்சுறுத்தலை கொடுத்தாரு, குற்றம் தவிர்னு டைட்டில் வச்சிருக்காரு இயக்குனர் கஜேந்திரா அவர்கள். இதுக்கெல்லாம் விடை சொல்றதா இந்த படத்தோட, குற்றம் தவிர் படத்தோட முழு நீள திரைக்கதையா அமைஞ்சிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா படத்தோட ஒளிப்பதிவு, சினிமாட்டோகிராஃபி, கேமரா ஒர்க் நல்லா இருக்கு. படத்தோட எடிட்டிங், ரஞ்சித் குமார் அவர்களுடைய எடிட்டிங் பாத்தீங்கன்னா டக்கு ஷார்ப்பா கட் பண்ணியிருக்காரு. அதே நேரத்துல கதையும் கரெக்டா கன்வே ஆகுது, கொஞ்சம் ஷார்ப்பாகவும் கட் பண்ணியிருக்காரு. அது இந்த படத்துக்கு பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய படம். அதுக்கப்புறம் ஸ்ரீகாந்த் தேவா அவருடைய பின்னணி இசையும் பாடல்களும் ரொம்பவே ரசிக்கும்படியா இருக்கு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஹீரோயின் ஆராத்தியா, அப்புறம் ரிஷி ரித்விக் ஹீரோ, இவங்களுடைய நடிப்புமே நல்லா இருக்கு. வில்லனாக நடிச்சிருக்கக்கூடிய அந்த பாண்டுரங்கன் தயாரிப்பாளர், அவருடைய நடிப்பும் ஓகே தான். ஃபர்ஸ்ட் ஹாப் டக்குன்னு டிராவல் ஆகுது, செகண்ட் ஹாப் டக்குன்னு டிராவல் ஆகுது. திரைக்கதையில இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமான விஷயங்களை சேர்த்து இவங்க பண்ணியிருந்தாங்கன்னா படம் பெரிய அளவில் ஹிட் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருந்திருக்கும். இருந்தாலும் இந்த குற்றம் தவிர பாத்தீங்கன்னா ஆடியன்ஸ் தவற விடாம இந்த படத்தை பார்க்கணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த இடத்துல மருத்துவ முகாம் போட்டாலும் நம்ம போய் அவங்க கிட்ட செக்அப் பண்ணிடக்கூடாது, நம்மளுடைய பிளட் குரூப் கொடுத்துடக்கூடாது, நம்மளுடைய இதெல்லாம் சொல்லிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இயக்குனர் ஃபர்ஸ்ட் ஹாப்லையும் சரி செகண்ட் ஹாப்லையும் சரி தெளிவுபடுத்தியிருக்காரு. அதாவது ஒரு விழிப்புணர்வான படம் தான் இந்த குற்றம் தவிர படம். ஓகே, ஒரு தடவை பார்க்கலாம். நான் பண்ண இந்த திரை விமர்சனம், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம மறுபடியும் சொல்லிக்கிறேன், குட்டிமா தமிழ் டிவி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தால் ஒரு தடவை பண்ணுங்க. பண்ணவங்க பெல் பட்டனை சேர்த்து அழுத்துங்க. அடுத்த வீடியோல இதே மாதிரி ஒரு திரை விமர்சனம் அல்லது சினிமா செய்தி அல்லது இதர செய்தியோட மீண்டும் நான் உங்களை சந்திக்கிறேன். குட்டிமா தமிழ் டிவி சேனலை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்க நேயர்களுக்கும், ரசிகர்களுக்கும், பொதுமக்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றிகள்.